மயிலாடுதுறையில் அதிமுக மாவட்ட மகளிர் அணி சார்பில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மா சக்தி ஏற்பாட்டில் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் கோமல் ஆர்.கே. அன்பரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி.வி. பாரதி, சந்திரமோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை பெரம்பூரில் அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. பெரம்பூர் இருக்கஞ்சேரியில் மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வழங்கினார். 4 ஆண்டு கால மக்கள் விரோத ஸ்டாலின் அரசின் அவலங்களை மக்களிடம் எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் டி. சரவணன் தலைமையில் நடைபெற்ற இப்பிரச்சார நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை மயிலாப்பூரில் அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனை குறித்து திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வேளச்சேரி அசோக் பொதுமக்களிடம் வழங்கினார். அப்போது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்வில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சி. கண்ணன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழ்பட்டு கிராமத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், வெற்று அறிக்கையை 1000 LED திரையில் ஒளிபரப்பி மக்கள் வரி பணத்தை வீணாக்கியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என விமர்சித்தார். இக்கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.